வெல்கம் டு Vrkitchen. ஸோ இன்னைக்கு காஜாபி மேம் வந்திருக்காங்க. வணக்கம் மேம். இன்னைக்கு நீங்க என்ன மேம் பண்ண போறீங்க? Gongura pickle or you can tell even pachadi also சொல்லலாம். So today நம்ம Gongura Pachadi தான் பண்ண போறோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா மேம்? Yeah, we can start. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலாம், கடாய் போடலாம். அப்புறம் ட்ரை ஸ்பைசஸ், தனியா தமிழ்ல கூட தனியா தானே? ஆமாம். நம்ம தனியா, ஜீரகம், வெந்தயம் கூட போடலாம். வெந்தயம் ஒரே ஒரு ஸ்பூன், இல்லைன்னா அந்த கசப்பு வரும். ரெட் சில்லி, காஞ்சி மிளகா இத்தனை மேம் போடுங்க. நல்லா காரமாக இருக்கணும்ல துவையலைன்னா. ஸோ கருவேப்பிலை கூட எடுத்துட்டு, கருவேப்பிலை கூட கேர்ள்ஸ்க்கு முடி வருது, நல்ல க்ரோத் ஆகும் மேம். ஈவன் அயன் கண்டென்ட் கூட ரொம்ப நல்லது. ஸோ யூ கேன் புட் இட். தண்ணி கிண்ணி ஒன்றுமே இருக்கக்கூடாது, ஈரமாக இருக்கக்கூடாது. ஓகே. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது மிக்ஸி போடணும். வந்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். இது என்ன? பூண்டு பிகாஸ் பூண்டு ஆல்சோ இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். அதுக்கு தான் இது கூட போட்டுட்டு லாஸ்ட்ல பவுடர் பண்ணதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்ல போட்டு நம்ம அரைக்கணும். ஆமாம். ஓகே சரியா? இப்போ மேம் கொடுத்தது நம்ம நல்லா அரைச்சிட்டோம். அதோட பூண்டும் சேர்த்து ரொம்ப நல்ல கலரில் அழகாக வந்திருக்கு. ஸ்மெல் கூட ரொம்ப நல்லா இருக்கு மேம். நெக்ஸ்ட் என்ன போடணும்? பச்சடி இல்லை, அதுக்கு தான் நிறைய தான் வேண்டும். பச்சை மிளகாய் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்க. இப்போ சால்ட்டு, இந்த சால்ட்டு இது ராக் சால்ட்டு. ஸோ கொஞ்சமாக போட்டுக்கிட்டா தேவையான போடும். ஓகே. கலர் அழகாக சேஞ்ச் ஆகுது. ஆமாம், சேஞ்ச் ஆகுது. கொஞ்சம் மஞ்சள்தூள் போடலாம். இந்த ஆயிலோட ஸ்மெல் நல்லா வருது மேம். ஆமாம், கொஞ்சம் மஞ்சள்தூள் போடுங்க. மஞ்சள்தூள் வருது, 1/2 ஸ்பூன் போடலாம். நல்லது. நல்லா ஸ்மெல் வருது பாருங்க. இப்போ நைஸாக இதை இப்போ அப்புறம் அந்த பவுடர் எடுத்துட்டு இதுக்குள்ளே போடுங்க. சங்கீதா போடுங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி இதெல்லாம் போட்ட அப்புறம் நைஸாக வரும். இது நீங்கள் தண்ணி இல்லாத போட்டுச்சேன்னா, ஃப்ரிட்ஜில் போட்டுச்சேன்னா, ஃப்ரிட்ஜு இல்லாத ஒரு 5 நாள் இருக்கும். ஃப்ரிட்ஜில் போட்டுச்சேன்னா ஈவன் 15-20 days கூட இருக்க முடியும். ஓகே. ஸோ மொரலெஸ் இந்த துவையல் ஃபினிஷ்டு. ஓகே. இப்போ திருப்பி இது கொஞ்சம் கூல் ஆயிடுச்சு அப்புறம் மறுபடியும் நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சினா அது கூட இன்னும் கொஞ்சம் பூண்டு கூட போட்டுக்கலாம். ஓகே. இந்த எண்ணெய் அந்த மாதிரி மேலே வந்திருக்கேன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு பிடிக்குமான்னா போட்டுடா பெருங்காயத்தூள் போடலாம். கூல் ஆயிடுச்சு அப்புறம் மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு எடுத்துடலாம். ஆனால் ரொம்ப இருக்க வேண்டாம், ஒரு ஜஸ்ட்டு மிக்ஸியில் போட்டு 2 ரவுண்டு சிக் அவ்வளோதான். ஓகே. அதுக்கு மேலே வேண்டாம். இல்லை டூ மச் இதுன்னா கூட அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. ஸோ ஒன்றும் பாதியமாக அரைக்கணும். ஆமாம். ஸோ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதில் போட்டு அரைச்சிடலாம். பாருங்க எண்ணெய் எந்த மாதிரி இருக்கும். கை நம்ம போட வேண்டாமா? எதுக்குன்னா சட்னி நிறைய நாள் இருக்கணும் இல்லை? கண்டிப்பாக. இதோட நம்ம கொஞ்சம் ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். போதும். இப்போ அதோட சேர்த்து இது ஒரு 5-6 பூண்டும் ஆட் பண்ணுறோம். ஆமாம், எதுக்குன்னா அது. ஓகே. இப்போ இதை அரைச்சாச்சு, நம்ம இதில் போடுறோம். டிஷ் அவுட் பண்ணலாம். ஓகே. யாருன்னா கெஸ்ட் வந்திருக்கா ஃபர்ஸ்ட் இது பிரியாணி கூட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எக்ஸலண்ட் மேம், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நல்லெண்ணெய் ஸ்மெல் ரொம்ப நல்லா வருது. அந்த துவையல் வந்து நல்லா அரைஞ்சிருக்கு, எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால அந்த டேஸ்ட்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு.
திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் மேம் நான் இது சாப்பிட்றது. ரொம்ப நல்லா இருக்கு. நானும் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்க, உங்கள் பசங்க கொடுங்க, உங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுங்க. கண்டிப்பாக மேம். நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ மேம். ஆக்சுவலி ரொம்ப நல்ல ஒரு டிஷ் வந்து மேம் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் இதை பார்த்து நல்லா செஞ்சு சாப்பிட்டு எங்களுக்கு ரிவ்யூ சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு.